ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ சேனல். நான் காவ்யா. நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீஷோலேருந்து அகெயின் ஒரு 2 ப்ராடக்ட்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தென் அந்த ப்ராடக்ட்ஸை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தென் இந்த ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்தா நீங்களுமே வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க என்ன ப்ராடக்ட்னு சொல்லி அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து என்ன அப்படின்னா, அகெயின் ஒரு ஸ்க்ரீன் கிளாத் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஓப்பன் ஷெல்ஃப் வந்து ஹாலில் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்க்ரீன் கிளாத்துமே நான் யூஸ் பண்ணல. எங்கள் அப்பா வந்து ரீசெண்டாக வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அப்போ தான் ஒரு ஐடியா கொடுத்துருந்தாங்க, ஏன் ப்ளெயினாக வந்து அப்படியே விட்டுருக்க, ஸ்க்ரீன் கிளாத் வந்து போடு அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அவங்களே வந்து ஆணி இல்லாமல் அடித்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ ஸ்க்ரீன் கிளாத் வந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் எங்கள் அம்மாவோட ஒரு சாரீ ஒன்று இருக்கும். அது ஓல்டு சாரீ, நான் ஊருக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை மட்டும் தான் நான் போட்டிருந்தேன். ஸோ அதில் ஒரு ஐடியா கிடச்சிருந்தது. பிங்க் கலர் அந்த சாரீ ஆக்சுவலி இருக்கும். ஸோ அதனால் பிங்க் வந்து ஓகே சூட் ஆகுதுன்னு சொல்லி அதே ஒயிட் அண்ட் பிங்க் கலரில் நான் வந்து ஸ்க்ரீன் கிளாத் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஸ்க்ரீன் கிளாத் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து யாராவது பார்க்கலன்னா உங்களுக்கு நான் மேலே கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்க்ரீன் கிளாத்தோட கம்பேர் பண்ணும்போது இதோட குவாலிட்டி வந்து ஒரு 10% வந்து கம்மின்னே சொல்லலாம். அது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்ல குவாலிட்டியே சூப்பராக இருந்தது. பட் இது வந்து கொஞ்சம் வந்து குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆணுச்சு. ஸோ இதுதான் ஓவரால் வியூ. ஸோ இதில் வந்து கீழே கொஞ்சமாக வந்து நானே வந்து நீடில் வச்சு மடக்கி தச்சிருக்கேன், கொஞ்சம் லென்த் வந்து அதிகமாக இருந்ததுனால. ஸோ இப்போ வாங்க நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் தான் நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டே இருந்தது. டிசைன் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் லைனர். இங்கே வந்து ஷெல்ஃபில் வந்து இதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா நார்மல் கவர்ஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணி வாங்கியிருப்போம் இல்லையா. ஸோ அதுக்கு கிடைக்கிற கவர்ஸ் வந்து அப்படியே மாற்றி மாற்றி போட்டுட்ருந்தேன். அது டர்ட் ஆக ஆக மாற்றி மாற்றி அப்படியே போட்டுட்ருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஐடியா வந்தது, இந்த மாதிரி வாங்கி போடலான்னு. ஸ்க்ரீன் கிளாத் பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும் அந்த வாலோட பெயிண்ட் கலர். ஸோ அதனால் வந்து பிங்க் வந்து நான் நார்மலாக வாங்கியிருந்தேன். கிச்சனுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ அதே கலர் வேண்டான்னு சொல்லி பிங்க் கலரில் வந்து நான் வாங்கியிருக்கேன். ப்ராடக்ட் வந்து மீஷோவில் செக் பண்ணி பார்க்கும்போது ரெட் கலர் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்து வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட் பிங்க்கில் இருக்கும். ஒருத்தவங்க வந்து அதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதாவது ரிவ்யூ கொடுக்குறவங்க வந்து அதில் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் இருந்தது, அவங்க சொன்ன மாதிரியே தான் இருந்தது. இதுக்கு பார்த்திங்கன்னா டபுள் சைட் டேப் இருக்கும் இல்லையா, அது வந்து தேவைப்படும். இது வந்து கொஞ்சமாக தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் டேப் இருக்கும். சப்போஸ் இந்த மாதிரி டபுள் சைட் டேப் வந்து இல்லை அப்படின்னா டார்க் ப்ளூவில் இருக்கும். தென் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அந்த டேப் வந்து நான் பேலன்ஸ்க்கு வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இது ஆக்சுவலி ஓவரால் வியூ. இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஷெல்ஃப்க்கு வந்து இது வந்து ஆக்சுவலி 10 மீட்டருக்கு நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த 10 மீட்டர் வந்து எத்தனை ஷெல்ஃப்க்கு வந்து போடலாம் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து 10 ஷெல்ஃப்ஸ்க்கு வந்து நான் யூஸ் பண்ணேன். தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்ஃப்க்கு போடுறதுக்கான கவர் வந்து எனக்கு வந்து பேலன்ஸ் இருக்குது. இது வந்து ஒருத்தவங்க வீட்டோட ஷெல்ஃப் சைஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த 2 ப்ராடக்ட்டில் எந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கின் கேர் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கீப் வாட்சிங். தேங்க்யூ.